வலை இழுக்க இழுக்க ஒரு கட்டில் வந்து முறுக்கிட்டு வந்துருச்சு வலையில். அதான் கட்டலாங்கண்ணா. ஒரு 2 கிலோ வருங்களா? பாருங்க பெரிய கட்டலா. அன்னைக்கு பிடிச்சதோட இதில் ஒரு பாதி சைஸ் இது. அடியில் ஒரு கை வச்சு அப்படி கூட ஆனால் இப்படி நீங்கள் காமிச்சிங்கன்னா தான் நல்லா தெரியும். அப்படி காமிச்சிங்கன்னா மீன் சைஸ் தெரியும். பெருசாக மீன் போட்டுரு. என்னங்கண்ணா? பெருசாக 5 கிலோன்னு போட்டு. 5 கிலோ யார் கேட்க போகிறாங்க? பெரிய மீன் மக்களே. போசன் கொடுத்துக்கிறியா? அதெல்லாம் அண்ணன் பைக்கில் போட்டு துணுத்துறாரு. அந்த கட்டில் போக மாட்டேங்குது. இப்படி தான் வந்துட்டு வலையை இழுக்கணும். அங்கே வந்து ரவுண்டப் பண்ணி விட்ருக்காங்களா, அங்கே பூரா ஏரியில் ரவுண்டப் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் அப்படியே சிறுத்துக்கிட்டே வரணும். சிறுத்துக்கிட்டே வந்தால் தான் மீன் வந்து அப்படியே ஒரு பக்கம் செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அதை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ரொம்பவும் கஷ்டமான வேலை தான். நேரம் விட்டுருப்பாரு. ரொம்ப சோப்பு போச்சு விட்டுட்டீங்க. அண்ணன் வாயை வச்சு சொன்ன மாதிரி அது மழைக்குள்ள இருந்து இருந்தாச்சும் போட்டான். நல்லா போட்டீங்களா? 2000 போங்க. அண்ணன் பிடிச்சி வச்ச மீன் வலைக்குள்ள இருந்து போஸ்ட் கொடுக்குறேன்னு அது ஒரே பிடிங்கச்சு வட்டாடி மாப்பிள்ள ட்ருங்கிற மாதிரி. மீன் வந்து விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி நிழலுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து வெளியே வரும். மீன் கம்மிங்களாங்கண்ணா? மீனெல்லாம் கம்மிங்களா? அன்றைக்கு மாதிரி இது எகிற மாட்டேங்குது. நல்லா மேலே போகுது. ஒடியாங்க கொடுத்துட்டு வேகமாக வாங்க. அங்கே பாருங்க அந்த மீன் வலையை அமுத்தி குப்புன்னு தான் போயிட்டு இருக்குது. அண்ணா இப்போ நீ நின்று எல்லாம் போகுது, பூரா போகுது. எல்லாம் அங்கே போயிட்டு இது பண்ண போய் பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ணா. அங்கே வந்து நீந்தி போகிறாரு தெரியுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பால்லாம் பாருங்க அமுங்கிச்சு. அங்கே வந்து மீன் வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் இப்போ வந்து தூக்கி விடுறாரு. ஆனால் அங்கேயும் அமுங்குது. அண்ணங்க எல்லாம் இப்போ கிட்ட வந்துட்டாங்க. இருக்குது அவ்வளோ இந்த ஒரு கொஞ்சம் ஏரியா தான் இந்த வலை கவர் பண்ணியிருக்கு. இந்த ஏரியா மட்டும்தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அன்றைக்கி மாதிரி எல்லாம் கிட்ட கொண்டு நினச்சிருவாங்க. இப்போ அண்ணன் வந்து அங்கே போயிட்டுருக்காரு. மீன் எல்லாம் அந்தாண்ட போகுது. வலை மொழிகி அந்தாண்ட போயிட்டுருக்குது. பூரா மீன் அங்கே போகுது. அப்படியே இந்த கடையில் வந்து நின்றுக்க தக்கையை அப்படியே மடிச்சு மணி மேலே போட்டுட்டு வா. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வலை போடுறதுல வந்து இது மாதிரி மீனுங்கிறேன் பாம்பு மாட்டும். செத்து போச்சிங்களா? மேலே போட்டுருவோம். அவ்வளோ வட்டை வலைக்கு கிட்ட வந்துருச்சு. நல்லா உள்ளே இருக்கும். அன்னைக்கு மாதிரி கிட்ட வந்தால் தான் தெரியும். இங்கே தான் அண்ணன் எடுத்துக்கிட்டாருங்க அந்த பாம்பை. செத்து போச்சு. தூக்கி போட்டுருங்க. மீன் போயிருந்தா இங்க வா பாத்துக்கலாம்.
ஜிலேபி இருக்குது, பாறை இருக்குது, கட்லா இருக்குது, நோய் இருக்குது. மறுபடியும் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி ஜிலேபி இருக்குது. இப்போ வந்து நைட் டைம் ஆயிடுச்சு. இது இனிமேல் தான் மீன் வந்து தனியாக செப்பரேட்டாக, அதாவது வெயிட் சைஸில் வந்து பிரித்து, சைஸ் கணக்கில் பிரித்து அதை வந்து இனிமேல் ஏற்றுவாங்க. அதனால் தான் ஒன்று முடிச்சு என்னது இது வாங்க மீன் பிரிக்கிற மெத்தடு. இப்போ வந்து பெரிய பெரிய மீனாக பிரிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மீன் அது சின்னது குட்டி மீன் இங்கே கூட உள்ளே கூட வந்துரு ஃபஸ்ட்டு உள்ள இந்த கிடையாது மீன். பாருங்களா அடிச்சு போட்டு தின்னுவோம். அது வேற பாட்டு அடிக்கும். இல்லைண்ணா, அது நான் குழம்பு போகிறதுண்ணா தப்புனா அங்கே போய் இல்லைன்னு ஞாபகம் பிடிச்சி பெரிய மீனுக்கு கேள்வி பிடிங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கொட்டையில் அடிச்சிட்டு போகுது எகிரி வந்து. இல்லை உள்ள இருந்து தான் இருக்கு. தம்பி நீ அங்கிருந்தா அடி